மார்வெல்ல இருக்கிற நம்ம சென்ட்ரிக்கும் டிசியில் இருக்கிற நம்ம சூப்பர்மேனுக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மார்வெல்ல இருக்கிற சென்ட்ரி கிட்ட இருந்தே போயிடலாம். நம்ம சென்ட்ரி பயபுல கிட்ட இருக்கிற பவர்னு பார்த்தோம்னா இவர்கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, சூப்பர் ஸ்பீட் பவர் இருக்கு, சூப்பர் டியூரபிலிட்டி இருக்கு, எனர்ஜி ப்ரொடெக்ஷன் பவர் இருக்கு, ரீஜெனரேஷன் பவரும் இருக்கு, ஃப்ளைட் பவர் இருக்கு, டெலிபதி பவர் இருக்கு, மேட்டர் மேனிப்புலேஷன் பவரும் இருக்கு, முக்கியமான பவர் த வாய்டு அந்த பவர் இருக்கு, மாலிகுலர் மேனிப்புலேஷன் பவரும் இவர்கிட்ட இருக்கு. நம்ம மார்வெல் இருக்கிற சென்ட்ரி அண்ணன்கிட்ட அப்படியே சென்ட்ரி அண்ணனோட ஆரிஜினியும் சிம்பிளாக பார்த்துடலாமா? நம்ம சென்ட்ரி அண்ணனோட உண்மையான பேர் ராபர்ட் ரெனால்ட்ஸ். அவர் ஒரு நார்மலான பர்சன் தாங்க. சும்மா இருக்கிறவரை பிடிச்சி லெபரேட்டரிக்குள்ளே போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்கோசரம் ஒரு சீரம் எடுத்து ஒரு முதுகுல சொறி விட்டுறாங்க. அதுலேருந்து நம்ம அண்ணன் சென்ட்ரி பயபுலையா மாறிடுறாரு. இதை அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பவர் ஆஃப் மில்லியன் எக்ஸ்பவுண்டிங் சன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த பவரை நான் சொல்கிறது நம்ம அண்ணனோட நார்மல் சென்ட்ரி பவரை. அது போக இவர்கிட்ட வாய்டுன்னு வேறு இருக்கு. அந்த வாய்டு பவர் அவரோட அது நம்ம அண்ணனோட டார்க் பவர்னே சொல்லலாம். அவர் எப்போ அந்த சென்ட்ரியோட சீரம் யூஸ் பண்ணாங்களோ முதுகுல எடுத்து சொல்லி விட்டாங்களோ அப்பையிலேருந்து அந்த வாய்டுமே தன்னை போல உருவாயிட்டே தான் இருக்குது அவர் உடம்புல. அதெல்லாம் அது எப்போ வெளியே வருதோ அப்போல்லாம் நம்ம அண்ணன் அண்ணினா மாறிடுவார். இதெல்லாம் நம்ம மார்வெல்ல இருக்கிற சென்ட்ரி அண்ணனோட சிம்பிள் ஆரிஜின். அப்படியே நம்ம டிசியில் இருக்கிற சூப்பர்மேன் அண்ணன்கிட்ட போயிடலாமா? நம்ம சூப்பர்மேன் அண்ணனோட பவர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவரோட படம் நிறையவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே நம்ம அண்ணனோட பவர் சொல்கிறேன். நம்ம அண்ணன்கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் இருக்குது, சூப்பர் ஸ்பீடு பவர் இருக்குது, இன்வேரபிலிட்டி பவர் இருக்குது. இந்த இன்வேரபிலிட்டி பவர்னு என்னென்னா புல்லட்ஸு எல்லாமே தாங்க முடியும், எந்த அட்டாக் பண்ணாலுமே அவரால் தாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன்கிட்ட ஹீட் விஷன் பவர் இருக்குது, ஃப்ரீ ஸ்பீட் பவரும் இருக்குது, சூப்பர் ஹியரிங் பவரும் இருக்குது, எக்ஸ்ரே விஷனும் இருக்குது, ஃப்ளைட் பவர் இருக்குது, சோலார் எனர்ஜி அப்சர்வேஷன் பவருமே இருக்குது நம்ம டிசியில் இருக்கிற சூப்பர்மேன் அண்ணன்கிட்ட. அப்படியே நம்ம சூப்பர்மேன் அண்ணனோட ஆர்ஜினே பார்த்துடலாமா? இவரோட ஆர்ஜின் பற்றி நான் சொல்லவே வேண்டாம், ஏன்னா இவரோட படமே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே நான் இவரோட ஆர்ஜினையுமே சொல்கிறேன். கிரிப்டோ பிளானட் அழிய போகிற நேரத்தில் சயின்டிஸ்ட் ஜாரெல் அவங்களோட குழந்தைய காயல் ஒரு ராக்கெட் மூலிமா அவரை எர்த்துக்கு அமுச்சுடுறாங்க. எர்த்துக்கு அமுச்சு விட்ட அவரை கரெக்டாக கென்ட் ஃபேமிலி வீட்டு வாசல் முன்னாடி லேண்ட் ஆகுறாரு. நம்ம சூப்பர்மேன் அண்ணனை ஜானத்தன் அண்ட் மார்ட்டா கென்ட் தான் வளர்த்துறாங்க நம்ம சூப்பர்மேன் அண்ணனை. அதுக்கப்புறம் அவருக்கு சூரிய ஒளினால பவர்ஸ்மே கிடைக்குது. அதுலேருந்து உலகத்தில் எல்லாத்தையுமே காப்பாற்றுறாரு. இதெல்லாம் நம்ம டிசியில் இருக்கிற சூப்பர்மேன் அண்ணனோட சிம்பிள் ஆர்ஜின். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாமா? நம்ம சென்ட்ரி அண்ணனுக்கும் சூப்பர்மேன் அண்ணனுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம சூப்பர்மேன் அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம நார்மல் சென்ட்ரினால நம்ம சூப்பர்மேன் அண்ணனை டிஃபீட்டே பண்ண முடியாது. ஒரு வேளை நம்ம சென்ட்ரி அண்ணனுக்கு வாய்டு வெளியே வந்தால் கண்டிப்பாக நம்ம சூப்பர்மேன் அண்ணனை போட்டு பொழந்து கட்டிடுவார். ஆனால் நார்மல் ஃபைட்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம சூப்பர்மேன் அண்ணன் தான் ஜெயிப்பார். சரி, நெக்ஸ்ட்டு யார் யாருக்கு பேட்டில் போகலான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சென்ட்ரி அண்ணன் பிடிக்கணும் எல்லோ ஆட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சூப்பர்மேன் அண்ணன் பிடிக்கணும் மறக்காம ரெட் ஆட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா.